காட்சிகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நடிகர் ரஜினிகாந்த் தற்போது பதவியேற்பு விழாவிற்கு மனைவி லதா ரஜினிகாந்துடன் அங்கு வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக பல்வேறு திரைப்பிரபலங்கள், முக்கிய தலைவர்கள், பல்வேறு பிரிவை சார்ந்தவர்கள் என அழைக்கப்பட்ட சிறப்பு விருந்தினர்கள் பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒதுக்கப்பட்ட இருக்கைகளில் அமர வைக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். சற்றேறக்குறைய இன்னும் 15 மணித்துளிகளில் அந்த பதவியேற்பு விழா என்பது தொடங்க இருக்கிறது. 7:15 மணிக்கு இந்திய பிரதமராக 3வது முறையாக நரேந்திர மோடி பதவியேற்க இருக்கிறார். தற்போது பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தற்போது பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார். நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வருகை தந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று பல்வேறு மத தலைவர்களும் இந்த பதவியேற்பு விழாவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் சிறப்பு விருந்தினர்களாக. அவர்களும் வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். அதே நேரத்தில் திருநங்கைகள் பலரும் இந்த பதவியேற்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் பல்வேறு நாட்டை சேர்ந்த பிரதிநிதிகளும் வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அரவிந்த், இப்போ இந்த பிரதிநிதித்துவம், மாநிலங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரதிநிதித்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஆந்திரா அதே போன்று பீகார் 2 மாநிலத்தையும் பார்க்கணும். ஏன்னா ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணக்கூடிய 2 பேருக்குமான அவர்களுக்கான இடம். பீகார் குறித்து நீங்க முன்னாடி சொன்னீங்க. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலாம். அதுல 2 டிடிபிக்கு, ஒருவர் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவருக்கு அப்படிங்கிற அந்த சூழலை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆந்திராவை எடுத்துக்கொண்டால் டிடிபிக்கு 2 கொடுத்தாக வேண்டிய நிலையில் பாஜக இருக்கிறார்கள். ஒரு கேபினெட் மற்றும் ஒரு எம்ஓஎஸ் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேபினெட் ராம்மோகன் நாயுடு, அதே போல சந்திரசேகருக்கு எம்ஓஎஸ் கொடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை தாண்டி ஆந்திரா மாநிலத்தின் பாஜக கட்சியின் தலைவராக செயல்படும் ரகுபாட்டி புரண்டேஸ்வரி என்பவருக்கும் தற்போது அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் இதற்கு முன்பாக காங்கிரஸில் இருந்தால் காங்கிரஸில் இருந்து வெளியேறி பாஜகவில் இணைந்து தற்போது பாஜகவின் மாநில தலைவராக இருக்கிறார். எனவே அங்கு 3, அதே போல தெலுங்கானாவில் 2 அமைச்சர்கள், 2 எம்பிக்களுக்கு அமைச்சராவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று பண்டி சஞ்சய், அதே போல ஜி கிஷன் ரெட்டி போன முறையே அவர் அமைச்சராக செயல்பட்டார். அதே போல பண்டி சஞ்சய் தெலுங்கானா மாநில பாஜகவின் தலைவராக செயல்பட்டவர். தற்போது தெலுங்கானா மாநிலத்தில் பாஜக ஒரு சுமார் 8 இடங்களை பெற்றிருப்பதால் 2 பேருக்கும் அந்த வாய்ப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பாஜகவை பொறுத்தவரை தென் மாநிலங்களில் எந்தெந்த மாநிலங்களில் பாஜக வெற்றி பெற்று இருக்கிறதோ, யார் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ, யாரோட வேலையின் காரணமாக வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் பாஜக கொடுத்திருக்கிறது என்பதை தான் பார்க்க முடிகிறது. கேரளா மாநிலத்தை சேர்ந்த திரிசூர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் சுரேஷ் கோபி அவரும் இன்று அமைச்சராக பதவியேற்கிறார் என்ற தகவலும் வருகிறது. எனவே கேரளாவில் 1, அதே போல தெலுங்கானாவில் 2, ஆந்திராவில் குறைந்தபட்சம் 3, பவன் கல்யாண் கட்சியை சேர்ந்த ஒருவருக்கு கொடுத்தார்கள் என்றால் 4 பேருக்கு ஆந்திராவில் இருந்து மட்டும் இடம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவை பொறுத்தவரை கர்நாடகாவுக்கு போன முறை என்ன பிரதிநிதித்துவம் கொடுத்தார்களோ அதே பிரதிநிதித்துவம் இந்த முறையும் கொடுக்கப்படும் என தெரிகிறது. சோ தென் மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் பாஜக எந்தெந்த மாநிலங்களில் வெற்றி பெற்று இருக்கிறதோ அதற்கேற்ற கொடுக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை எல் முருகன் போன முறையே அமைச்சராக இருந்தார். அவர் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். தொடர்ந்து அவர் அதே ராஜ்யசபா எம்பி என்ற அந்தஸ்தில் இருந்து தற்போது அவரும் அமைச்சரவையில் அவரும் தன்னுடைய பதவியை, தன்னுடைய இந்த ஸ்டேட்டஸை அவர் ரீடைன் செய்திருக்கிறார். எனவே தென் மாநிலங்களில் வேறு நிலைப்பாடு. வட மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் பாஜக மிகவும் தெளிவான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். சமூக ரீதியிலான ஒரு காம்போசிஷனாகவும் இந்த கேபினெட்டை உருவாக்கி இருக்கிறார்கள் என்ற தகவல் தான் கிடைக்கப்பெறுகிறது. ஒன்று, மாநிலங்கள் எதிர்வரும் மாநிலங்களில் எங்கெங்கே தேர்தல் நடைபெற இருக்கிறதோ அது முதலாவதாக. இரண்டாவதாக கம்யூனிட்டி பேஸ், அந்த கம்யூனிட்டிக்கும் எந்தெந்த கம்யூனிட்டி எவ்வளவு சதவீதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் என பாஜக மிகவும் திட்டமிட்டுதான் இந்த ஒரு யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை அவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அதே மிகவும் முக்கியமானதாக ஒன்றை நாம் பாஜகவுக்கு பாராட்ட வேண்டும். நான் முன்பே கூறியதை போல கூட்டணி என்ற பல்வேறு கண்டிஷன்ஸ், பல்வேறு இஷ்யூஸ் இருந்தாலும் பாஜக இந்த கேபினெட்டை மிகவும் சாதுரியமாக ஒரு ஸ்ட்ரென்த் பொசிஷன்ல இருந்து தான் பாஜக இந்த ஒரு நெகோசியேஷனை நடத்தி இந்த கேபினெட்டை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றுதான் தெரிய வருகிறது. ஏனென்றால் ஜேடியு 4 அமைச்சர்களை கேட்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கும் ஒரே ஒரு கேபினெட், ஒரே ஒரு எம்ஓஎஸ் என்றுதான் ஜேடியுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். டிடிபிக்கும் அதே தான் கொடுத்திருக்கிறார்கள். ஜேடியு 4 இடங்களை கேட்டிருந்தார்கள். எனவே பாஜக எந்த இடத்திலும் காம்ப்ரமைஸ் செய்யாமல், எண்ணிக்கையில் காம்ப்ரமைஸ் செய்யாமல், இதுதான் எங்களோட நிலைப்பாடு, மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ் என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்ற அடிப்படையில் தான் இந்த கேபினெட்டை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் இது எவ்வாறு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இது நடைபெற போகிறது என்றுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். 2019ஆம் ஆண்டு கேபினெட்டை உருவாக்கும் போது அப்போது மோடி பிரதமராக 2வது முறை பதவியேற்ற போதும் 57 பேர் மட்டும்
மட்டுமே பதவியேற்றார்கள். தற்போதும் சுமார் 55 60 எண்ணிக்கையில் தான் இன்றும் பதவியேற்க இருக்கிறார்கள். எனவே 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் 2020 2021 தான் 53 77 தன்னுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸின் எண்ணிக்கையை உயர்த்தினார் நரேந்திர மோடி 2வது ஆட்சியில். தற்போதும் அதே போல 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போது உருவாக்கும் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒன்று பாஜகவை எடுத்துக்கொண்டால் இதற்கு முன்பாக இருந்தவர்கள் அப்படியே தொடர்ந்து அவர்கள் தன்னோட பொசிஷனை ரீடைன் பண்ணுகிறார்கள். அதே போல கூட்டணி கட்சிக்கென இடமானது அதிகப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கு. கடந்த முறை சுமார் 6 தான் கொடுத்திருந்தார்கள். இந்த முறை சுமார் 12 இடங்களானது கூட்டணி கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே கூட்டணியும் ஏற்றுக்கொண்டு கூட்டணியும் அகாமடேட் செய்து கொண்டு இந்த ஒரு அமைச்சரவையை பிரதமர் நரேந்திர மோடி உருவாக்கி இருக்கிறார். பொறுத்துதான் பார்க்க வேண்டும் இது எவ்வாறு செயல்படும். தொடர்ந்து பேசலாம். அதே போன்று பல்வேறு நாட்டு தலைவர்களும் தற்போது பதவியேற்பு விழாவிற்கு வருகை தரக்கூடிய நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களும் தொடர்ச்சியாக பதவியேற்பு விழாவிற்கு வருகை தரக்கூடிய நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு திரை பிரபலங்கள், தொழில் அதிபர்கள் என துறை சார்ந்த பலரும் பதவியேற்பு விழாவிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இன்னும் சற்றே குறைய 15 நிமிடங்களில் பதவியேற்பு விழா என்பது தொடங்க இருக்கிறது. இந்திய பிரதமராக 3வது முறையாக நரேந்திர மோடி பதவியேற்க இருக்கிறார். அதே போன்று அமைச்சர்களாக இன்று பதவியேற்கக்கூடியவர்களும் தற்போது வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேடையில் அமர வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கூட்டணி கட்சி தலைவர்கள், அதே போன்று அமைச்சரவையில் இடம் பிடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய திரு எல் முருகனும் தற்போது அங்கு வருகை தந்திருக்கிறார். நடிகர் ரஜினிகாந்த் தனது மனைவி லதா ரஜினிகாந்துடன் அங்கு வருகை தந்திருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் 15 நிமிடங்களில் இந்த பதவியேற்பு விழா என்பது அதிகாரப்பூர்வமாக துவங்க இருக்கிறது. இந்திய பிரதமராக 3வது முறையாக நரேந்திர மோடி பதவியேற்க இருக்கிறார். உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் தற்போது பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் தற்போது பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கிறார். திரு ஸ்ரீராம், மாநிலங்கள் தொடர்பான அந்த பிரதிநிதித்துவம் அளிக்கப்படுறது குறித்த ஒரு பார்வையை அரவிந்த் முன் வச்சாங்க. கர்நாடகா அதே போன்று மற்ற மாநிலங்களுக்கு ஏற்கனவே அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியத்துவம், ஏன்னா காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில், உதாரணத்துக்கு தெலுங்கானா, கர்நாடகா மாதிரியான மாநிலங்களில் இந்த முறை பாரதிய ஜனதா மக்களவை தேர்தலில் ஒரு கணிசமான இடங்களை பெற்றிருக்கிறார்கள். ஸோ ஃபோக்கஸ் சவுத் அப்படிங்கிற அடிப்படையில் அமைச்சரவையில் அந்த மாநிலங்களுக்கான இடங்கள் என்பது கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நிச்சயமாக அந்தந்த மாநிலம், எந்தெந்த மாநிலம் பாரதிய ஜனதாவிற்கு ஒரு கணிசமான ஒரு ஆதரவை தந்திருக்காங்களோ, இட்ஸ் a duty of the government of the party to reward them. அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஸோ தங்களை பாஜகவை நம்பி இத்தனை எம்பிக்கள் 4லிருந்து 8 எம்பிக்களை கொடுத்த தெலுங்கானாவும் சரி, ஆந்திர பிரதேஷும் சரி, பாரதிய ஜனதா மேல் நம்பிக்கை வைத்தால் அந்த மக்களுக்கு நிச்சயமாக ஒரு ஏதேனும் ஒரு திருப்பி செய்ய வேண்டும் என்றது ஒரு என்ன ஒரு அதுதான் கடமையும் கூடன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த விதத்தில் எந்தெந்த மாநிலத்திற்கு எதை கொடுக்க வேண்டும் நன்கு தெரிந்தது தான் பாஜகவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நிச்சயமாக இருக்குமே தவிர, அதனால அதில் நான் எந்த ஒரு என்ன சொல்றது பயஸ்டையும் பார்க்கல. கர்நாடகாவும் வந்து அது முதல்ல சவுத் இந்தியாவில் பாரதிய ஜனதாவிற்கு ஒரு அங்கீகாரம், ஒரு ஓப்பனிங் த கேட்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா தான். அது இது வரைக்கும் 2 முறையோ 3 முறையோ அது பாரதிய ஜனதா மாநிலத்தையும் ஆண்டு இருக்காங்க. ஸோ அதற்கான டியூ ரெக்கக்னிஷனும் இந்த வாட்டியும் கொடுத்துருக்காங்கன்னு தான் பார்க்கணும். சவுத்துக்கு நிச்சயமாக பாரதிய ஜனதா ஒரு ஃபோக்கஸ், இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் வச்சிருக்காங்கன்றது இந்த வாட்டி நல்லா தெரியுதுன்றது என்னுடைய ஒப்பீனியன். தமிழ்நாட்டிலிருந்து ஏற்கனவே மத்திய இணையமைச்சராக இருந்து திரு எல் முருகனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படிங்கிறது, இன்னும் கூடுதலாக கூட 2 பேராக கூட அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இப்போதை வரைக்கும் நமக்கு எல் முருகன் தான் அப்படிங்கிற ஒரு நிலை வந்திருக்கிறது. அது வெற்றி தோல்வியின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயமா பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? இல்லை, நிச்சயமாக வந்து நீங்க ஒன்று பார்க்கணும். இங்க ஏன் ஒன்று, இங்க 5 மினிஸ்டர்கள் கூட வந்திருக்கலாம், கேபினட் மினிஸ்டர்ஸ் கூட இங்க வந்திருக்கலாம். மாநில மக்கள் வந்து எந்த மாதிரியாக ஓட் பண்றாங்கன்றதை பொறுத்து தான் இருக்கு. தெலுங்கானா எடுத்துக்கிட்டீங்கன்னா 13 எம்பிக்கள், அவர்களுக்கு 2 அமைச்சர்கள் இருக்கு. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஒரு ஸ்மார்ட் டிசிஷன்ஸ் எடுத்திருக்கலாம் மக்கள் என்பது அஃப்கோர்ஸ் அவர்கள் வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஓட்டு வங்கி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்றதுல மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் யார் ஒரு எம்பிக்கள், ஒரு 3-4 எம்பிக்களை எலெக்ட் பண்ணியிருந்தா
நிச்சயமா நமக்கு அந்த பலனை தமிழ்நாடு அனுபவித்திருக்கும் என்றெல்லாம் மாற்று கருத்து இல்லைங்க. ஸோ எவ்வளோ பிரதிநிதித்துவம் நம்ம அனுப்புகிறாங்களோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நாளைக்கு தமிழ்நாடுக்கு அதிகமான அமைச்சரவை கொடுத்தால் உங்களை நான் தேர்ந்தெடுத்த எங்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு இன்னொரு எம்பிக்களை அனுப்பிய மாநிலம் கேட்கலாம். இன்ஃபேக்ட் இப்போ எம்பி இருக்கோ இல்லையோ 2 முறையும் தமிழ்நாட்டிற்கு எத்தனையோ விஷயங்களை பிரதமர் செஞ்சிருக்காங்க. இந்த வாட்டியும் திரு முருகன் அவர்கள் கண்டினியூ பண்ண போறாங்க. ஸோ வருங்காலங்கள் நிச்சயமாக மக்கள் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இன்னும் கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, பதவியேற்பு இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க இருக்கிறது. விருந்தினர்கள் வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மட்டும் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்றிருக்கிறார். முதல் வரிசையில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் தற்போது முதல் வரிசையில்